முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். 16 முதல் 20 கோடி குடும்பங்களுக்கு ஏன் 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷனாக 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமை தர வேண்டும்? தருவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் தருவது எதை காட்டுகிறது? இன்னும் ஏழ்மை இருக்கிறது. அத்தனை குடும்பங்களும் ஏழைகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் 5% தான் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வன்மையாக நிராகரிக்கிறோம். ஏழ்மை இருக்கிறது, கணிசமான எண்ணிக்கையிலே ஏழ்மை இருக்கிறது. அதற்கு ஜாதி வாரி பொருளாதார கணக்கு எடுப்பு நடத்தால்தான், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் நடத்தினால்தான் அதனுடைய உண்மை தொகையை, உண்மை எண்ணை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சொல்கிறாங்க, எல்லா வீடுகளுக்கும் கேஸ் எரிவாயு, சமையலுக்கான எரிவாயு பைப்பு மூலமாக அனுப்புவாங்களாம். இதை விட ஒரு வேடிக்கை இருக்க முடியாது. அதாவது இதை அறிவித்தவர்கள் இந்தியாவின் ஊரக பகுதிகளில் சாலை மார்க்கத்தில் சென்றதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்களுக்கும் குழாய் மூலமாக தண்ணீரே வரல. எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் குழாய் மூலமாக தண்ணீரே வராத நேரத்தில் குழாய் மூலமாக எரிவாயு வருமா? உஜ்வாலா திட்டம்னு இலவச ஸ்டவ் அடுப்பு தந்தேன் என்று சொல்கிறார்கள். அதை வாங்கி வச்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 30 நாளுக்கு ஒரு சிலிண்டர் தேவை அல்லது 40 நாளுக்கு ஒரு சிலிண்டர் தேவைன்னா ஆண்டுக்கு 9 முதல் 12 சிலிண்டரை ஒரு குடும்பம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று சராசரி அகில இந்திய அளவில் உஜ்வாலா திட்டத்தின் கீழே பயன்பெற்றவர்கள் உபயோகிப்பது 3.7 சிலிண்டர் தான். 3.7 சிலிண்டர். இது அரசனுடைய கணக்கு. பல மாதங்களில் சிலிண்டரை பயன்படுத்துவதே கிடையாது. காரணம், இன்று சிலிண்டர் விலை 1150 1200க்கு உயர்ந்து விட்டது. ஏதோ விசேஷ நாட்களில் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலிண்டர் வாங்கினா 4 மாதம் 5 மாதம் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நான் குழாய் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் சமையல் எரிவாயுவை அனுப்புகிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய வேடிக்கை. அவர்கள் ஹிந்தி மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஜும்லா, வேடிக்கை. அப்புறம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க, 4 கோடி இலவச வீடுகளை கட்டி முடித்து விட்டார்களாம். இன்னும் 3 கோடி வீடுகளை கட்டப் போகிறோம் என்று அறிவிக்கிறாங்க. 4 கோடி வீடுகளை இந்தியாவில் தானே கட்டியிருக்க முடியும், ஆகாயத்தில் கட்ட முடியாதுல்ல. இந்தியாவில் 766 மாவட்டங்கள் இருக்கிறது. அதிலே சிவகங்கை ஒன்று. ஆக சராசரியாக பார்த்தால் 4 கோடி வீடுகளை கட்டியிருந்தால் சராசரியாக என்னுடைய கணக்குப்படி 52,000 வீடுகளை ஒரு மாவட்டத்தில் கட்டியிருக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே 50,000 கோடி வீடு கட்டியிருக்காங்க காட்டட்டும். புதுக்கோட்டையில் எங்கே கட்டியிருக்காங்க காட்டட்டும். இதெல்லாம் கணக்கில் கட்டியதாக எழுதி விடுவார்கள், கட்டணம் இல்லை. 4வது அறிவிப்பு, நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெண்களுக்கான 3% 3 ஒதுக்கீடு என்பதை அமலுக்கு கொண்டு வருவோம். அமலுக்கு கொண்டு வாங்கன்னா நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் என்ன சட்டம் நிறைவேற்றியிருக்கீங்க? 2024 தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பு, சென்சஸ், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்து முடித்த பிறகுதான் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று சட்டத்தில் இருக்குது. 2024 தேர்தல் இப்போ தான் நடக்குது. மக்கள் கணக்கெடுப்பு எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியலை, அறிவிக்கலை. மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்குகள்லாம் வருவதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும், 3 ஆண்டுகள் ஆகும். அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை. கடந்த முறை தொகுதி வரையறை முடிவதற்கு 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தொகுதி வரையறை நடந்து அந்த
இறுதி பரிந்துரை வருவதற்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆக 2024 6-7 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா 2030 வரைக்கும் இது அமலுக்கு வராது. அதுக்கு இடையில் 2029 ஒரு தேர்தல் நடந்துடும். இந்த சட்டத்தில் மோசமான ஷரத்துக்கள் 3 தான். அதை நீக்கிவிட்டால் உடனடியாக இது அமலுக்கு வரும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாநிலத்திலே நடந்தாலும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அமலுக்கு வரும். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே இந்த 3 விஷமத்தனமான ஷரத்துக்களை சேர்த்து இன்னும் 6-7-8 ஆண்டுகளுக்கு இந்த ஒதுக்கீடு, பெண்களுக்கான சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே ஒதுக்கீடு என்பதை ஒத்தி போட்டிருக்கிறார்கள் என்று அன்றும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே குற்றம் சாட்டினோம், இன்றும் குற்றம் சாட்டுகிறேன். 5வது, விளைபொருள்களுக்கு, விவசாய விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நியாயமாக நிர்ணயம் செய்வோம். இது என்னது? எப்பவும் சொல்கிறது தானே, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் சொல்கிறது தானே. இதில் என்ன புதிய சிந்தனை? எங்கள் தேர்தல் அறிக்கையிலே புதிய சிந்தனை. சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையின்படி அதை ஆராய்ந்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்பது ஒரு சுதந்திரமான கமிஷன் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த சுதந்திரமான கமிஷன் பரிந்துரை செய்த விலைகளை அரசு மாற்ற முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.